வாழ்க்கையில் ஒரு முறை பிரிஞ்சிருந்தது போதும், இனிமே பிரியவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவன் மனைவிமார் கண்டிப்பாக போய் வணங்க வேண்டிய ஒரு கோயில். ராமேஸ்வரம் போகிறோம் எல்லாருமே தேவிப்பட்டினம் போவீங்க. கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நவகிரக கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. காரணம் நவகிரக தோஷம் நீங்கிறதுக்காக. மேலும் அங்கே போனால் சனி தோஷம் விலகும் கண்டிப்பான முறையில். அப்படிப்பட்ட அந்த தேவிப்பட்டினத்தில் இருந்து பரமக்குடிக்கு போகிற வழியில் தான் இந்த நயினார் கோயில் இருக்குது. நாகநாத சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே போய் வணங்கும்போது திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த திருமணம் நடந்தேறுங்கிறது நம்பிக்கை. இந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய பழைய மஞ்சள் தாலி கயிறை கழட்டி உண்டியில் போட்டுட்டு அங்கேயே புது தாலி கயிறு வாங்கி அங்கே சன்னதி முன்னாடி வச்சு நீங்கள் கெட்டும்போது மீண்டும் ஒரு முறை திருமணம் போன்ற நிகழ்வு செய்யும் பொழுது இனிமே கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பிரிவே வராது அப்படின்றது அந்த கோயிலோட ஐதீகம் மற்றும் நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கணவன் மனைவி தம்பதியர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது நடக்கட்டும்.